மாணிக்கத்தை பத்தி பேச வேண்டியது அவ்வளவு இருக்கு, கணியனை பத்தி பேசணும் நிறைய இருக்கு. எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். இப்போ அதுதான் நான் இங்க வந்திருக்கேன். சோ சமுத்திரக்கனி அண்ணா வந்து நான் வந்து லண்டன்ல இருக்கும் போது அவர் மதுரைன்னு தெரியும். அதுக்கப்புறமா இங்க வந்ததுக்கு அவர் ராஜபாளையம். அப்போ நான் நினைச்சுப்பேன், ஓகே சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா சா 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 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு வந்து இவங்களோட வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். வேலை செஞ்சேன். என்னுடைய ஆசையை அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன். வேலை செஞ்சு அவங்கள மாதிரி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாமே இவங்க எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க. சோ இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி, சொந்த வாழ்க்கை மூலியமாகவும் சரி, கனி அண்ணன், சசி அண்ணன், பாலா அண்ணன், இவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாரதராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி. அதில் சொல்வதில் நான் மாறுதட்டிக் கொள்வேன், நானும் மதுரக்காரன் அப்படின்னு. சோ அந்த ஆரம்பிச்ச வட்டம் சசி சமுத்திரக்கண்ணன் நல்ல ஒரு லவ் காதல் எல்லாமே இன்னமும் குறையாம இருக்கு. இப்பயும் எங்க பார்த்தாலும் அவர் தனியா பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்பனா ஆபீஸ்ல போய் பாப்பேன் வருவேன். இப்போ வாய்ப்பே இல்லை. எங்க இருக்கா, இந்த பிளைட்ல இருக்காரு, பிளைட்ல இருக்கான்னு சொல்லி சந்திரன் கேட்டா. சோ இன்னும் சமுத்திரக்கண்ணன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நான் தமிழ் படம் எல்லா இடத்துலயும் போய் சேரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நாசர் சார், இந்த படத்துல எல்லாருமே நல்லா சூப்பரா வேலை பார்த்தாங்க. நாசர் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த படத்துலதான் எனக்கு நாசர் சாரை மதிப்பை பத்தி நம்ம சொல்றது எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து அப்படியே வாழ்ந்திருப்பாரு, ஒரு அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. ஒரு எனக்கு பார்த்தப்போ கடைசியில கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த கேரக்டர். சோ அந்த அளவுக்கு இப்ப நான் யோசிக்காம இவ்வளவு பேசுறேன்னா எனக்கு மாணிக்கம் வந்து அவ்வளவு பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு எதுக்காகனா நேர்மைக்காக. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்றத நானும் வலியுறுத்துறேன். இந்த படமும் அதுதான் வலியுறுத்துகிறது. பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்க. இது வியாபாரத்துக்காக அல்ல, நம் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக. இது வியாபாரம் வந்தால்தான் நந்தா பெரியசாமி அந்த மாதிரி இன்னும் பெரிய 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 பட்ஜெட் படம் பண்ணுவாங்க. நிறைய கதைகள், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புக்கு மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய பேசிட்டு இந்த படத்தை பத்தி அவரை முக்கியமா சொன்னது, நான் சொன்ன கருத்தை எல்லா பேட்டிலையும் டாக்டர் நந்தா பெரியசாமி அவர்கள் சொன்னாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தன்னோட பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு போடணும்னா நேர்மையா இருக்கிற ஒரு மனிதன் தான் திரும்பி போட்டுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது மாதிரி நல்ல கருத்துக்கள் வந்து நிறைய பரவி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. அண்ணன் கணி அவர்களுக்கும் இந்த படத்துடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் சாம்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம மூவி திருமாணிக்கம் வந்து Zee5 இப்போ ஸ்ட்ரீமிங் ஆன Zee5க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நந்தா பெரியசாமி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கைண்டாகவும் இருந்தாங்க. அங்கிள் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் பேசலாம். தேங்க்யூ. ரொம்ப தொப்பி கட்டிடுவா, இது ஓகே. மூஞ்சியை மறைச்சிக்கிட்டாலும் என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தம்பிகளுக்கு முதல்ல நன்றி சொன்னோம். ஏன்னா எங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல சவுந்தர் இருப்பான். அவன் இருக்கானால அங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட்ல நடந்த விஷயம் வரைக்கும் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கணேஷ் வந்து நான் சீரியல் பண்ணும்போது முதல்ல நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஸ்மால் ஸ்கிரீன்ல பண்ணும்போதுலேருந்து என் கூட பயணிச்சிட்டு இருக்கான். கணேஷ் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்க இயக்குநருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து என்னை அதுக்குள்ள பொருத்தி பார்த்து நான் சரியா இருப்பேன் நம்பி என்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்து அதை இந்த இடத்து வரைக்கும் ஒரு 5 கோடி நிமிஷம் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படைப்பில் பணியாற்றின உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், ஏன்னா இவரோட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்புவார் அவங்கள. ஆமாம், ஒரு நாள் நடந்துச்சு. ஷொட்டரெல்லாம் போட்டுருக்கணும். ஷொட்ரு யார்ட்டடா சொன்னேன், அவனுக்கு தானடா சொன்னேன், ஏன்ட்ட சொல்ல சார்ன்றான்.
இது ஓன்ட்ட சொல்லணும். இல்லை சார் ஏன்ட்ட சொல்ல. டே மொத்தமே 4 பேர் இருக்காங்கடா. இந்த 4 பேர்த்தையும் கேட்டால் ஏன்ட்ட சொல்ல என்கிட்ட சொன்ன அப்புறம் யார்ட்டடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துருந்துச்சு. ஒரு பேரன்பான ஒரு இயக்குனர் அவரோடு பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு நண்பர், அற்புதமான நண்பன் ரவி. வாங்க மேலே வாங்க வாங்க. நண்பர் ரவி ஒரு நல்ல விஷயம் இருந்தார், அது அப்படியே தன் தோளில் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்படுற ஒரு நண்பர். வாங்க உட்காருங்க. இந்த உட்காருங்க. இங்க இருக்கு நண்பா, இங்க வாங்க உட்காரு. உட்கார் பாப்பா, நீங்க உட்கார. சிவானி இங்க வா. வா சிவானி. நண்பர் ரவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜி வந்து அந்த படத்தை கை வைக்கலன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஏன்னா நிறைய முலாம்பூசி பேசுவாங்க, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இந்த படத்தால் பெரிய பேர், பெரிய பெருமை. பார்க்குறவங்க அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிச்சு, எல்லா பெருமையும் கிடைச்சது. இதெல்லாம் நடந்தது ஜினால தான். ஏன்னா தம்பி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சாய் வந்து ரொம்ப, அதாவது என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்க எங்கேயோ கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்ட் பார்த்தேன், இந்த இதுதான் ஒருத்தன் பைய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான், எங்கேயோ பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த படம் முடிஞ்சிருச்சா? அவன் முடிஞ்சிச்சா? அது மாதிரி ரெடியாக இருக்கு, நான் பார்க்கலாமா பாரு. ஆனால் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இது வந்து ரிலீஸை நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த 5 கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோம்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, இதே ஒரு சக்தி நம்மளை நகர்த்தி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணும்னால சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி? அப்படி நகர்த்தி இருந்து இங்க இவ்வளவு நம்மளை பரபரப்பா இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோத சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோத சித்தம் முடிச்சோடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறை வந்தது. இந்த ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சொல்லணும். ரவி சார் வந்து சிரிச்ச முகமா, அவ்வளவு சந்தோஷமா. எனக்கு அவர் தான் ப்ரொடியூசர் ரொம்ப நாளைக்கு தெரியாது. செந்தில் தான் வருவான், செந்தில் தான் பேசிட்டு இருப்பான். நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைட்ல நின்று சிரிச்ச முகமா ஒருத்தர் நிற்பாரு. நம்ம பார்த்தா வணக்கம் மட்டும் அவரும் போடுவாரு. யாரு இது? அவங்க சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்படி அறிமுகமாச்சு. செந்தில் தான், என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் எக்ஸிபிட் பண்ண வச்சது. செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். இன்னைக்கு வந்து இந்த படம் பொருளாதார ரீதியா பெருசா சம்பாதிச்சா அப்படின்னா இல்லை, என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். ஏன்னா செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார். ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பா சொல்றேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பா நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன். ரவி சார் தைரியமா இருங்க, இருப்பேன், கூடவே தான் இருப்பேன். இது நடக்கும். ஏன்னா இந்த படத்துல காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை நோக்கிய பயணத்துல தான் இருக்கும். 5 கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 பைசா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா அப்படின்னா எனக்குள்ள ஓடிச்சு. உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் நடந்துச்சு. அப்ப எங்க தப்பு நடந்தது அப்படின்னா இந்த ரிலீஸ்ல இருக்க ப்ரெஷர் இருக்கு பாருங்க, ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த படத்தை கொண்டது. இந்த படம் எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் அவருக்கு, ஏங்க சிட்டியில் எல்லா தேட்டரையும் போட்டு வச்சிருக்கீங்க, ஆனா தேட்டர்ல இல்லையே, தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனா லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை. அது அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பிச்சு இப்ப மாணிக்க வரைக்கும் அந்த தப்பு நடந்துகிட்டே இருக்கு. எப்ப சரியா போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான், அடிகள் தான்.
வழிகள் தான். ஆனா படைப்பு நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்ப்போம். சினிமா தானே, இவ்வளவு சக்தி கொடுத்துருக்குல்ல, உண்மையா இருக்கவங்கள சினிமா என்னைக்குமே விடாது. ஆனா என்கிட்ட எஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணன் ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு. என்கிட்ட சொல்லுவார், உள்ள வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி, பாடத்தை கொடுத்துருங்க அப்படின்பாரு. பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்கிறார் சார், கொடுத்துங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவாரு, நீங்களாம் தப்பு பண்ணா அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க, ஆனா என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்ன நானே தண்டிச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சு சொன்னா, நீ உண்மையை மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா. அதை தான் நான் நம்புறேன். இந்த செகண்ட் வரைக்கும் நம்புறேன். நல்ல படைப்பு எடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்யறோம். ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை. இன்னைக்கு ஜீரோ எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, போய் சேர்ந்துருச்சு. அதாவது எடுத்தவருக்கும் பெருமை, நடிச்சவங்களுக்கு பெருமை, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா நடுவில் என்ன பிரச்சனை? சினிமா காப்பாற்றும் நம்புறோம். கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும். ரவி சார் தைரியமா இருங்க, வரேன், ஒரு வாரத்தில் வரேன் உங்களை சந்திக்க, ஹைதராபாத்ல சந்திப்போம். இது ஒன்று செய்யும், ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்குல. அதையும் தாண்டி நான் உங்க கூடவே நிற்கிறேன். வெல்வம். ஹலோ. இந்த மாலை வேளையில் திருமாணிக்கம் படத்தின் வெற்றி சந்திப்பிற்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, இணையதள வலைத்தள மற்றும் மதிப்புமிக்க பதிப்புமிக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 2 விஷயம் சம்பந்தம் இல்லை, 2 விஷயம் சம்பந்தம் இருக்கு. என்னன்னா, இந்த படத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா இந்த படத்துல நடிக்கல. ஜீக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஏன்னா ஜீயோட எந்த ஒரு வெப்சீரியலையோ சினிமாவும் நடிக்கல. ஆனால் ஜீக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கு. ஜீ கொண்டாடிய அத்தனை குடும்ப விருதுகளையும் நான் பரிசு வாங்கியிருக்கேன். ஜீயை சார்ந்த திரு சாய் பரத் என்னுடைய 15 நண்பர். இன்னொரு சம்பந்தம், என்னுடைய 2 நண்பர்கள், அருமை சகோதரர் சமுத்திரகனி, என்னுடைய நண்பன் நந்தா பெரியசாமி. இந்த 2 நண்பர்களும் என் வாழ்க்கையில பல வருடம் என்னோட பயணிச்சவங்க. அவங்களுடைய வெற்றியை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஒரு இயக்குனரோட வெற்றி தொடர் முயற்சி அப்படிங்கிறத காலங்காலமா தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை நந்தா பெரியசாமி தான் நான் காலங்காலமா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நடுவில் நானாக இருக்கட்டும், சகோதரர் சமுத்திரகனியில் இருக்கட்டும், நடிக்க போயிட்டோம், ஒரு லேவிஷ் லைஃப்குள்ள அடாப்ட் ஆகிட்டோம். ஷூட்டிங் நடிச்சா காசு, கால்சியில் என்ன வீட்டில் ரெஸ்ட், மாசம் 2 பேரும் நடிச்சா கூட போதும், வாழ்க்கை ஓடிடும் அப்படிங்கிற ஒரு சுகவாசியா நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நடிப்புக்குள்ளேயும் போகாம தன்னுடைய வாழ்க்கை சினிமா தான், டைரக்ஷன் தான், இதை நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பத்திரிகைக்காரங்கெல்லாம் அச்சுப்பிள்ளையில வந்து ப்ரூவ் பார்த்து பண்ற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை ப்ரூவ் பார்த்து இன்னைக்கு ஒரு பிழை இல்லாத ஒரு மிக சிறந்த படத்தை எடுத்தவர் தான் திரு மாணிக்கம் தந்தையுடைய நண்பர் நந்தா பெரியசாமி. அடிப்படையில் குடும்ப நண்பர் கூட. என்னுடைய காதல் திருமணத்தை அவர் நடத்தி வச்சாரு, அவருடைய காதல் திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்தப்ப எப்படி எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்றேன், என்னால முடியாது தம்பி, நானா வந்து அப்படியே அழுதுருவேன் அப்படின்னா. முதல் வாசம் நான் பிரிடி உட்காந்துருக்கேன், அவன் ஸ்கூல்ல போயிட்டு இருக்கான். அடுத்த நான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன், அவன் பிரிடி உட்காந்துருக்கு அவன் கல்யாணத்துக்கு. என்ன பண்ணாரு, ஒரு வருஷம் ஒரு கேள்வி கேட்டு எப்படா சொந்த பதெல்லாம் மறந்து கல்யாணம் இப்ப எப்படாங்க விடுங்க, வாழ்க்கையா அப்படிதான் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே மிக சிறந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து காட்டியிருக்கோம். காதல் திருமணம் பண்ணாலும் அவனுக்கு 2 குழந்தைகள், மிக சிறந்த படிப்பாளிகள், எனக்கு 2 குழந்தைகள், எங்க பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகள். 2 ஆசீர்வாதத்துல மகன் வந்து மாற்றி ஹீரோ நடிக்க போறான். நண்பர் சமுத்திரகனி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. வெற்றி என்பது கல்லா கட்டுவது மட்டுமல்ல, பார்த்த மனிதர்கள் மனதை நிறைப்பது, மனதில் வந்து பூர்த்தியாவது, அவங்களை வந்து அப்படி புல்லரிக்க செய்வது. அந்த விஷயத்துல திருமாணிக்கம் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேன். நந்தா பெரியசாமிக்கு வந்து அமெரிக்கால இருந்திருக்கோம், ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்கோம், லோக்கல்ல இருந்து பண்ணிருப்பாங்க. சார் இதே மாதிரி தொடர்ந்து படுங்க சார், சார் என்ன
ஒரு படத்தின் எக்ஸிக்யூட்டிவ் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க படம் ரிலீஸ் ஆனா அடுத்த படத்துக்கு போயிருவாங்க. ஒரு படத்தின் எக்ஸிக்யூட்டிவ் சார் எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க, இவ்வளவு நேர்மையான ஒரு படம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார், அப்படியே வியாபிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு வாய்ஸ் மேல ஒவ்வொன்றும் அனுப்பிட்டே இருக்காங்க. நாடு கடந்து கண்டம் கடந்து வந்துகிட்டே இருக்கு. இதை விட சிறந்த வெற்றி எந்த இயக்குனர் கொடுக்குறீங்க சொல்லுங்க. கல்லா மறையும் வருத்தப்பட்டாரு சார். கல்லா மறையும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்கை தெலுங்குல பண்ணீங்கல்ல. நல்ல படைப்புகள் நாட்கள் கடந்து முள்ளு மலர் ஒரு பெரிய உதாரணம், உதவிப்பூக்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்த படம் எல்லோரும் மனசுலையும் நீங்க பாருங்க, இந்த தியேட்டர் எல்லாம் பல தியேட்டர்ல இல்லை நான் வருத்தப்பட்டிருந்தாரு. உங்களை மாதிரியே பல பேர் இந்த படம் நல்ல படம் உதவிப்பான் பார்த்து மிக சிறந்த படம் கேள்விப்பட்டு தியேட்டருக்கு போய் பார்க்காதவங்க இந்த படம் எப்படா ஓடிடியில வந்து பார்ப்போம்னு வெயிட் பண்ணதுடைய விளைவுதான் ஓடிடியில ரிலீஸா 2 நல்ல 17 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அப்ப இந்த 17 லட்சம் பேரும் தியேட்டர் போய் படம் பார்க்கணும் ஆசைப்பட்டு தியேட்டர் இல்லாதனால திரும்பி வந்தவங்க. அப்ப இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறது இந்த முதல் 2 நாளே புரிவாயிடுச்சு. ஆனா நீங்க தயவுசெய்து வருத்தப்படாதீங்க பிரதர். நீங்க சொன்ன அந்த ரவி சார் இப்பவே காப்பாற்றப்பட்டு விட்டார். வருத்தப்படாதீங்க. நான் நந்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நந்தா வந்து கழுகு மாதிரி. கழுகு பத்தி இப்பதான் நீங்க படிச்சிருப்பீங்க, நான் 10 வருஷம் அதை படிச்சிருக்கேன். கழுகு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சிறகுகள் தன்னுடைய அழகு தன்னுடைய நகங்கள்லாம் பழுதாயிடுச்சுன்னா ஒரு பெரிய மலையில போய் உட்கார்ந்து தன்னுடைய பழைய நகங்களை பிச்சு போட்டுரும் ரத்தம் வர வர. தன்னுடைய பழைய அழகுகளை வந்து பிச்சு போட்டுரும் ரத்தம் வர வர. ரத்தம் சொட்ட யாருக்கும் தெரியாத ஒரு மலை முகர்ல போய் அதை ஒளிஞ்சு வாழும். ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் புதிய சிறகுகளும் புதிய நகங்களும் புதிய அழகுகளும் முளைத்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதே ஒரு பலத்தோட பழைய கலையின் பலத்தோட மறுபடியும் பூமிக்கு வரும் இறைடுக்க. அந்த மாதிரி தினம் தினம் தன்னுடைய அழகையும் நகங்களையும் கூர்மைப்படுத்திக் கொள்வதும் தான் நந்தா பெரியசாமி. ஏன்னா நந்தா பெரியசாமி வந்து முயற்சி பண்ண காலத்துல இருந்த சமகாலத்து டயத்துல நீ பல பேர் இல்ல. நந்தா பெரியசாமியுடைய பயணித்தவர்கள் பல பேர் சினிமா முடியலன்னு ஓடி பண்ணவங்களை நான் பல பேர் பார்த்திருக்கேன். எங்க டீம்ல கிட்ட நாங்க 2 பேரும் தான் இருக்கோம். அவ்வளவு தூரம் முயன்றவன் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கான்னா அவனுடைய கழுகு தன்மை தான் இவ்வளவு பெரிய முக்கியமான காரணம். அவனுடைய வெற்றியை நான் எப்படி பாக்குறேன்னா, கத்திரி வெயில போகும்போது வந்து ஒரு விசை தறியாளன் வந்து சொந்தமா ஒரு தறி செஞ்சு ஒரு கதர் அடையை கொடுத்தா எவ்வளவு குளுமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நண்பனுடைய வெற்றியை நான் மிக குளுமையா பாக்குறேன். இந்த வெற்றி நந்தா பெரியசாமி போல தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கும் நந்தா பெரியசாமியின் வயதில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக தான் நம்புறேன். இந்த வெற்றி எனக்கு ஒரு சின்ன வருத்தம். இந்த ஒரு மிக சிறந்த படத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட சரியான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு போடுங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்கு. அந்த ஒரு கவலை தான் எனக்கு. இந்த படம் வந்து நீங்க எழுதி வச்சீங்க, இது இந்தியில படமாக்கப்பட்ட சார் இந்த படம். அதுல சந்தர்கணிக்கு அவனுக்கு ஈக்குவலான ஒரு நடிகரோ இல்லை அவரை கூட இந்தியில போய் லான்ச் ஆகலாம். ஏன்னா அந்த நடிப்பை வந்து அவளை ஏன்னா இதெல்லாம் இவர் தான் பண்ண முடியும். அது முன்னாலே ஒரு நல்லவரும் தெரிகிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண வந்து என்னுடைய நண்பர் அவர்கள். இந்த இமேஜ் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த படம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து சமதள கொண்டு போய் நம்புறேன். அதாவது வந்து சில படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு, பின்னிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்கு இமேஜ் வேணா அந்த இமேஜ் 100% அடாப்ட் நம்முடைய நண்பர் சமுத்திரக்கணி அவர்கள் நல்ல. அதாவது எப்படின்னா வீரபாண்டி கட்டவன் எப்படி இருப்பாருன்னா சிவாஜியை பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. அந்த நல்ல எப்படி இருப்பாருன்னா சமுத்திரக்கணி அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு உதாரணமாவே அவர் கிடைக்கப்பட்ட கேரக்டர்லாம் கிடைச்சிருக்கு. நான் அப்படி இல்லை, வில்லன், காமெடியன், கேரக்ட் ஆர்டிஸ்ட், கொடூர வில்லன், பயங்கர காமெடியன், இப்படி வந்து எனக்கு இமேஜே கிடையாது. ஆனால் ஒரு மிக சிறந்த மனிதனுக்கு ஒரு இமேஜ் வந்து கடவுள் வந்து அவள் இசைகள் கொடுக்க மாட்டார். அது அவருடைய உள்ளத்துக்கு கிடைச்ச பரிசு. அந்த உள்ளமே உருவ மாதிரி நீங்க இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்திருக்கு. இந்த வெற்றியை ரொம்ப சந்தோஷமா நான் கொண்டாடுறேன். இதே மாதிரி தொடர்ந்து நந்தா பெரியசாமி பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு பண்ண வேண்டிக்கிறேன். வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வலைதள நண்பர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி, வணக்கம். வாங்கிடுவோம் படத்தை ரிலீஸ் பண்ணுற ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க, அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்தில் நடந்தது. நான் எங்கே இருந்தேன், ஏங்க இருங்கன்றதுக்குள்ள ஒரு ஒரு பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை, அப்பாவில் நடந்தது, தொண்டனில் நடந்தது, சாட்டையில் நடந்தது, அடுத்த சாட்டையில் நடந்தது. நான் என் படங்களும் எல்லா படங்களும் இதான் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, எங்கேயும் ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா? சரியான ஒரு கை, ஒரு நல்ல படம்பா வாப்பா. ஏன்னா இங்க 5 வாரம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். நீங்க 50 நாள் போட்டு இன்னைக்கு படம் ஓடிட்டு இருக்கு. பேபி ஆல்பர்ட்ல 32 நாள் ஆச்சா, 32 நாள் ஆச்சு ஓடிட்டு இருக்கு. 35 நாள் ஆச்சு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர்
அந்த உண்மையாளர் மாறிட்டு சொல்லிட்டாரு 50 நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே ஆவேன், எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் பெரிய சினிமா காதலர். நன்றி மாறி பண்ண. என்னன்னா படம் இருக்கு, பட் என்ன அது வேலையை அது முதல்ல ஒரு 3 நாள் 4 நாள்ல செஞ்சிடணும், இல்லைன்னா அது அவ்வளவுதான், அது வந்து புறந்தள்ளப்படும். அதுதான் நடந்தது. இருந்தாலும் தன்னுடைய மூச்சு பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ள இருக்க உண்மை தன்மையால் இவ்வளவு தூரம் அது நின்றுட்டு இருக்கு. ஓடிடியில் வந்த பிறகு தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு, அதோட மாணிக்கம் நின்றுட்டு இருக்குன்றது ரொம்ப பெருமையா இருக்கு. பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாம, அதாவது 50 நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போகிற கூட்டமெல்லாம் இருக்கு. அதான் அந்த பக்கம் பார்த்துறாங்க, ஏதோ 50ன்னு ஒட்டியிருக்காங்க, அதுல கூட கௌரவ குறைச்சல். அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதுக்கான மனசே வராது. அது கேபி சார் அப்பவே சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், உன்னை வந்து அவ்வளவு சீக்கிரமா தான் ஒத்துக்க மாட்டாங்க, நீ உயர உயர பறந்துகிட்டே இரு, உன்னை நோக்கி கல் எறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த கல்லையும் சிக்காம நீ பறக்கணும், எரியுறவன் கை வலிக்கணும், அப்பதான் ஒத்துக்குவான். அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும், தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 6-7 முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பாரு, அப்படின்னு தான் ஓஹோ நிஜமாவே ஜெயிச்சுட்டு தான் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும். அப்படிதான் வருவாங்க, அவ்வளவு ஈஸியா அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு. அதான் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, வெடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு முறை என் குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமா எடுத்து போட்டேன், படம் தான் பாரு, இது பாரு, இது பாரு, இது பாரு, இது பாரு, என் கையில சொல்றதுக்கு 10 படம் இருந்துச்சு. இது போல நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனால் நம்ப ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கையின் உச்சத்துல பேசுவாரு, விடவே மாட்டாரு. அவர் விடவே இல்லை. இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புடிச்சு அப்படியே நிக்கிறாரு. அவர் ஆசைப்பட்டதை தாண்டும் அவர் வெற்றி அவர் கிடைக்கும் நான் நம்பினேன். கண்டிப்பா கிடைக்கும், தெலுங்குல கிடைக்கும், அடுத்த மொழி வேற வேற மொழிகள்ல எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமா எடுத்துட்டு போய் அங்க ஒரு மாணிக்கம் கிடைக்க மாட்டாரா, அங்க ஒரு மாணிக்கம் இருக்க மாட்டாரான்ற ஒரு ஏக்கத்துலதான் அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அது நடக்கும் நம்புறோம். சுந்தரன் சார், இது ரிலீஸ் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆள்கிட்ட சிக்கல, அது ஒரு பெரிய கூட்டமாவே இருக்கு. ஒரு ஆள்கிட்ட சிக்கல, அது ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. என்னன்னா நம்ம வியாபாரி இல்லைல்ல, அது வேற ஒரு உலகமா இருக்கு. இது நம்ம நான் வந்து என்னன்னா இவர் கூட நிறைய பேசுவாரு, இந்த இங்க பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம வேலை பார்க்க தெரியும், எடுக்கிறது. அதனாலதான் படம் எடுக்கிறதே நிறுத்தணும். ஏன்னா நல்லா எடுக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை, நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ரிலீஸ்க்கு முந்தின வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோல்ல, இயக்குனர் கண்ட்ரோல்ல இருக்கும். ரிலீஸ் அந்த காலையில் அந்த படம் ஏர்ல வந்துருச்சுன்னா அதுதான் நம்ம கையிலேயே கிடையாது. அது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வரணும், நம்மளை அவங்க நேசிக்கணும், அவங்க கைப்பிடிச்சிட்டு இருக்கணும். எப்பவுமே வியாபாரத்துல மொத்தமா அது வேற உலகமா இருக்கு, அதை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான்னு பார்த்துட்டு மக்கள் சின்ன படங்கள்லாம் ஓடிடியில பார்க்கலாம்னு அதெல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் இல்ல, மக்கள் சந்தோஷமா பார்ப்பாங்க. நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க ஓடிடி தியேட்டர் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க போய் நிற்கும் போது தியேட்டர்ல படம் இருக்கணும்ல. ஒண்ணும் இல்ல, அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல கபாலி வருது, மொத்த தியேட்டர்லையும் தூக்குறாங்க. வெள்ளி சனியாவது கபாலி திரைப்படம் ஓடுது, திங்கட்கிழமை அபிராமி தியேட்டர்ல திரும்ப அப்பா போடுறாங்க. நான் ஒன்னும் போன் பண்ணி என்கிட்ட நிகில் சொன்னாரு, நீங்க ராமநாதன் சார்ட்ட பேசுங்க அப்படின்னா. நான் ஒன்னும் போன் பண்ணி, ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு. எதுக்கு சொல்ற, என் கவுண்டர்ல வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, அதனால நான் படத்தை போட்டேன். திரும்ப அப்படியே ஆரம்பிச்சது. இது படம் செய்யும், படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த வீரியம் தான் இன்னைக்கு பேபி ஆல்பர்ட்ல யாருமே போய் நாங்க கேட்கல, சார் எங்க படத்தை போனோம். அது நடக்குது. சினிமாவை நேசிக்கிறவங்க ஒரு நல்ல படைப்பு நம்ம தேட்டர்ல இருக்கட்டும். ஏன்னா எங்கெங்க தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து இருகரம் கூப்பி வணங்குறோம் எங்களுடைய டீம். ஆனா தொடர்ச்சியா வந்து எல்லாமே சொல்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை டைரக்டர் போன்றாங்க, டைரக்டர் போனா ப்ரொடியூசர் கவுன்சில் போன்றாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் போனா தேட்டர் யூனியன் போகணும்னு சொல்றாங்க. ஆனா எங்கேயுமே யாருக்கும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதாவது சொல்யூஷன் கிடைக்க மாட்டேன். ஏன்னா அண்ணன் இப்போ சவுண்டர் சொன்னாரு 2026 தான் சொல்யூஷன் கிடைக்கிறாரு. இல்ல அது நான் உங்ககிட்டே கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தாதான் இது நடக்கலாம்.
உங்க கேள்விக்கு முன்னாடி இப்ப ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா அண்ணன் நாங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், தெலுங்கு மதத்துல வந்து பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கான்பிடண்டா அங்க பல கோடிகள் சம்பாதிக்குன்னு நாங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நம்பிக்கை. ஏன்னா அங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட தேட்டு கிடைச்சிருச்சு. அங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா பெரிய படம் வரப்ப சின்ன படம் வராது, சின்ன படம் வரப்ப பெரிய படம் வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அங்க வந்து கிடையாது, இங்க இருக்க பிரச்சனை கிடையாது. கபகபம் 12 படம் 20 படம் சிஸ்டமேட்டிக்கா இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்டர் பண்ணா இவரோட பிரச்சனைகள் இவரோட வேலைகள்லாம் அடுத்த வர காலங்கள் தீரும் நம்பிக்கை. நம்ம பிரச்சனை சொன்ன அப்பான்னு சொன்னீங்களா, உங்க லைஃப்ல தொடர்ந்து நடக்க அதுக்கு சொல்றேன் அப்பா தாத்தேன்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். அந்த சிஸ்டமேட்டிக்கா சின்ன படம் வரப்ப பெரிய படம் வரக்கூடாது, ஒரு அதர் மொழி அதர் டப்பனி வரக்கூடாது, 12 படம் வரக்கூடாது. நம்ம வந்து ஃபில்டர் இல்லைண்ணா, இது வந்து நான் நேரடியாக கேட்கிறேன். ஏடிஎம்கே இருக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கிடையாது, அவ்வளவுதான். ஆனா வந்து இப்ப ஒரு பெரிய அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் இருக்காதீங்க. இது எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்க எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க. இது வந்து நீங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னா சொல்லவே சொல்லாதீங்க. இங்க வலியவனுக்கு தான் இங்க வந்து பலமே தவிர எளியவன் நான் நல்லவன் மாணிக்கம் மாதிரி இருப்பேன், நான் மாணிக்கம் ஒரு சக்சஸ் மீட்ல வந்து நினைக்கிட்டீங்க. ஒரு சக்சஸ் மீட்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்றாங்க இது நல்ல படம், வாழ்த்துக்கள். அவங்க படம் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க இதுல வந்து கலெக்ட் பண்ணிருக்குன்ட்டு. ஆனா நீங்க சொன்ன ஸ்டேஜ்ல எங்களுக்கு அது தெரியவே பேசணும்னு நினைச்சாங்க. எவ்வளவு நான் புரியாவே பேசுறது. இந்த வெந்தவனே சொன்னாரு, ஏங்க நீங்க என்னங்க அப்படி பேசுறீங்கன்னாரு. ஏங்க சும்மா போயிட்டு எவ்வளவு புரிதான் பேசுவீங்க? பேர் கிடைத்தது, பெருமை கிடைத்தது, இதை விட பெருமை யாருமே கிடைக்காது. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வந்து பெரிய படத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில கிடைச்சதோ அவ்வளவு கிடைச்சிருக்கு, அவ்வளவு சந்தோஷம் தான். ஆனா அது என்ன செஞ்சிச்சு, இது எங்க போச்சு, எங்க மாட்டுச்சு இதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து வேற வழியும் இல்லை, இது மாட்டதான் செய்யும். நானும் சொன்னேன், இவர் கூப்பிட்டு ஏங்க போங்க போங்கன்னு சொல்லி வேற வழி இல்லாம இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நிக்கிறேன். நான் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஏன்னா இப்ப அடுத்த தேட்டர் பண்ணும்போது கிளீனா சொன்னாங்க 125 தேட்டர் இந்த இருக்கு தேட்டர் லிஸ்ட், நீங்க கூட பேசிங்க நம்பரோட கொடுத்தாங்க. அந்த படம் லாஸ் தான் எனக்கு, பட் பரவாயில்ல. அந்த தேட்டர் நம்பரோட இருந்துச்சு. நான் பேசினேன், என் காலைல வந்துச்சேன் படம் மழைண்ணே, பயங்கர மழை, இந்த நம்ம ஏரியாலே பெரிய மழை, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பெரிய மழை, ஒன்றும் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் டே யாருமே வரல, பரவாயில்லண்ணே அப்படின்னாலும் இருந்துச்சுல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ எங்க இருக்கீங்கன்னே தெரியாம சுற்றுறது இருக்கு பாருங்க, அதுதான் பெருஞ்சுத்து. மாணிக்கத்துக்கு முலாம் பூச முடியாதுண்ணே. இன்னொன்னு இப்போ வந்து டிஜிட்டல் மயமான ஒரு நேரத்துல இது ரவியன்னு சொல்லலாம், நீங்க சொல்லலாம், நந்தா சொல்லலாம், யாருன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தியேட்டர்ல போய் பேசலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வச்சு அவங்க பேசலாம். ஆனா இப்ப டிஜிட்டல் மயம் வந்ததுக்கு பிறகு இப்ப டிஜிட்டல் மயத்துக்கு காசு கட்டணமே சுத்திட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் அப்படியே தேட்டர்ல நிக்குது, பல படங்கள் 1600 படங்கள். சோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மயம் இல்லாம இருந்தா இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓடிடி தளங்கள்லாம் வராம இருந்தா அது எப்படி பின்னோக்கி போகாது. ஒரு இது வச்சிடறாங்க. அதுக்கே நம்ம வந்து ஒரு 10 தேட்டர்னு வைங்களேன், ஒரு தேட்டருக்கு 2 லட்சம் வச்சா கூட வந்துருமே உங்களுக்கு 20 லட்சம். அது பிரிண்ட்டுக்கு போற காசு தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வழக்கமா பிரிண்ட்டுக்கு போற மாதிரி காசு. இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் இருக்குல்ல, நாளைக்கு இன்னொன்று புதுசா வரும்ல, அதுல கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணும். பின்னாடி அதுக்கு போய் ஆலோசிச்சு அது இருந்திருந்தாலும் நடந்திருந்தாலும் பேசுறது விஷயமே இல்லை தம்பி. இன்னைக்கு இது இருக்கு, நாளைக்கு எது தாண்டி அட்வான்ஸா வரும். அதுக்கு என்ன பதில் செய்ய போறோம், அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்க போறோம். இன்னைக்கு ஓடிடி தளங்கள்ல ஓடிடி தான் வந்ததுனாலதான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனா ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் ஓடிடி தான் மாணிக்கம் மாதிரி படங்கள் எல்லாம் காப்பாற்றுது. இல்ல சார், மாணிக்கத்துல அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் கிடையாது. சமுத்திரக்கணி இருக்கான்றதுக்காக இது நடக்கவே இல்லை. முதல்ல புரிஞ்சுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல படைப்புகள். நான் ஆகால வேலை பார்த்தேன், ஆகால நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு நல்ல படைப்புகளை நாங்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதனால நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னன்னா ஒரு 5 டீம் உட்கார்ந்து பார்ப்பாங்க. இப்ப நம்ம நார்மலா படம் பண்ற மாதிரி எல்லாம் படக்குன்னு என்ன ஒருத்தர் பார்த்து முடிவு எடுக்கிறது கிடையாது. ஓடிடியில் இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் பார்த்து அவருடைய உயர் அதிகாரிகள் அவங்க பார்க்கணும். எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தா இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும். இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் படத்துக்காரர், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. தரம் இருந்தால் மேலே வரும்.
அப்படிதான் அந்த தரப்புலயும் மேல வந்துதான் அது நின்றுச்சு. மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட் இவர் கூட கேட்டாரு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு. சொல்லவே மாட்டேன். என் கவர்மெண்ட்டுக்கா நீ வாங்கிக்கணும், நான் எப்படி சொல்ல முடியும்? இதுல என்னோட பெரிய வருத்தங்களா இருந்துச்சு. ஆனா அதுவா அந்த ஒரு போஸ்டரை பார்த்து, அந்த போஸ்டரை பார்த்து தான் அதுவா தன்னை நோக்கி இழுப்புது அவங்கள. அப்படிதான் நடந்துச்சு. டைரக்டர் ஆக்சுவலா லாட்ரி வந்து இங்க இருக்கும் பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிருச்சு அந்த லாட்ரி வரும்போது. அதனால தான் அதை வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம். ஆனா வெளி மாநிலத்துல இருக்கு. ஸோ அப்படி இருக்க டைம்ல லாட்ரியை பத்தி ஒரு ப்ரொமோஷன் அதுல இருந்து கொண்டு வரணுன்ற நோக்கம். லாட்ரி கதை கிடையாதுங்க, நேர்மையான கதை. லாட்ரி வந்து டூல் தான், அது பேக் ட்ராப் அது வந்து டூல் தான். இது நேர்மையான கதை, நேர்மையோட. எல்லாருமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி